திமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. திமுகவை பார்த்தா என்றைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்குன்றதுக்காக இது மிஸ்ஸாவை பார்த்த திமுகடா 75 பேட்சரா ரொம்ப ஈஸியாக சில இதெல்லாம் கிடச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயும் என்னவோ தெரில, ஒரு சிலருக்கு அந்த வேல்யூ தெரியாமல் போச்சு. திமுக இன்று மீண்டும் வென்றுள்ளது என்பது என்பதை உரக்க சொல்லியிருக்கும் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். I must tell you, this is a hugely emotional moment. திமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. அதெல்லாம் தானா வரணும். ஒன்ஸ் மோர்ல பில்லியன் டைம்ஸ் மோர் சொல்றதுக்கு நீங்கெல்லாம் இருக்கீங்கன்ற நம்பிக்கை தான். இந்த நேரத்தில் எனக்கு இங்க தலைவர் இல்லையே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இளம் தலைவரும் இல்லையே இந்த இடத்துல இதை பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் தாண்டி என் தாத்தா இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம். 89 வயசுல ட்விட்டர்ல உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. குறிப்பா திட்டுறவனெல்லாம் பார்ப்பாரு, குறை சொல்றவனெல்லாம் பார்ப்பாரு. அவருக்கு நல்லா தெரியும் அதில் குறை சொல்றது பாதி பேர் நம்ம பசங்கன்னு தெரியும். இன்னைக்கு எனக்கும் தெரியும் நம்மளை குறை சொல்ற நிறைய பேர் நம்ம பசங்க. என்ன செய்கிறது ஐடி விங் அப்படின்னு கேட்டாங்க. அதை அப்படியே கொண்டு போய் ஐடி விங் ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனால என்ன செய்கிறது ஐடி விங் தான் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் எழுதி ஒட்டி வச்சுருக்கோங்க. அது பெரிய கேள்வி, அதுக்குள்ளே நிறைய போனோம். இன்றைக்கி இந்த கூட்டத்திற்கு முதல்ல ஒரு 10-15 பசங்க மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இந்த டீம் எல்லாமே ரொம்ப அழகாக 10-15 பேர் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜென்ஜி டிஎம்கே மீட் பண்ணலாம், நம்மளுக்கு என்ன ஒரு டீ கடையில் உட்காந்தாலும் போதும், இல்லை ஒரு கெஃபேல உட்காந்து மீட் பண்ணலான்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் கெஃபே பார்த்தாது ஒரு சின்ன ரூமில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு ஹால் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் ஹால் பார்த்தாது பெரிய மண்டபமாகவே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதற்கு வந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் திமுகவை பார்த்தா என்றைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்குன்றதற்காக இது மிஸ்ஸாவை பார்த்த திமுகடா 75 பேட்சரா அப்படின்றது இன்னும் தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. இன்னைக்கு சும்மா விட்டுருந்தா ஒரு 50 பேர் உட்காந்து பேசியிருப்பாங்க. காலையிலே தெரியும், ரெண்டு மூணு நாளாக எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். எங்களுக்கு ஐடி விங் என்பது ஒரு அமைப்பு இல்லை, இயக்கமே அதற்குள்ளே இருக்க வேண்டும் என்பது தான் ஐடி விங்கோட நோக்கம். அப்படி தான் நாங்கள் செயல்பட்டு இருந்தோம். அதனால தான் தனித்தனியாக அவங்களா செஞ்சு வரட்டும். ஏன்னா இந்த கேப்பபிலிட்டி சுயமாக சொந்தமாக எழும்புகிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களா வரட்டும் தான் பண்ணாங்க, அவங்களா வந்தாங்க, இவ்வளோ தூரம் வந்தாங்க. அதனால் இது அவங்களுக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கணுன்றது தான் விட்டோம். நாங்கள் Q&A எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் தனியாக, நான் ஃபுல்லாக லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ அண்ணன் தனியாக உட்காந்து பதில் சொல்லிகிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அதனால தான் கேள்வி கேட்கலாம் தான் வந்தேன். பட் நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் கேட்டேன்.
இன்னும் நிறைய கேள்வி உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு நல்லா தெரியும். அந்த கேள்விகளுக்கும் கேட்டால் பதில் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஏன்னா பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களது. தமிழ்நாடு இன்று இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெரியாரும் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் இவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு வார்க்கப்பட்ட நமது திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அரவணைப்பில் இதுவரை வரலாறு காணாத வளர்ச்சியை கொடுத்து தமிழகத்தை அப்படி தூக்கி நிமிர்த்தி 10 ஆண்டு கால இருண்ட ஆட்சிக்கு பிறகு ஒளியை ஏற்றி விடியலை கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி. ரொம்ப ஈஸியாக சில இதெல்லாம் கிடச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயும் என்னவோ தெரில, ஒரு சிலருக்கு அந்த வேல்யூ தெரியாமல் போச்சு. அந்த வேல்யூ தெரியாமல் போனதுனால ஒரு சில விஷயங்கள் நடந்துடுச்சு. இதில் ஒரு சில விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்படி அடிக்க இன்னும் அதிகமாக எழும்புகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.